ஸோ 8ங்கிறது சனி. கஷ்டப்படுற நபர்கள், கீழ்நிலையில் இருப்பவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள், கடைநிலை ஊழியர்கள், இந்த அன்றாடங்காட்சிகள், தெருவோரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே அந்த சனிக்காரகத்தில் தான் வருவாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் அதில் தான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். 8 அப்படின்னா 8ஆம் தேதியே பிறந்திருக்காங்கன்னு வைங்க, வீட்டுக்கு மாடியில் ஒரு 8 போட்டு நடந்தாலே போதும். அது வந்து சனியை வந்து ப்ளஸ்ஸாக பண்ணக்கூடிய ஆக்டிவேஷனாக வந்து அது சனியை ஆக்டிவேட் பண்ண அப்புறம் வருமானன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகும். வீட்டில் எதுக்கு பிரச்சனையாகுது? ஏங்க, ஜீவனக்காரகனே சனி தாங்க, தொழில்காரகனே அவர் தாங்க, ஆயுள்காரகனே அவர் தான். நாம் இப்படி நிற்கிறோம் அப்படின்னா நிற்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா கால்கள் சனி, முட்டிக்கு கீழே எல்லாம் சனி தான், பாதம் சனி தான். நல்ல விதமாக இருந்தால் தான் நாம் ஒரு நடமாட முடியும், இல்லைன்னா படுத்த பிடிக்கே ஆயிரும். சனியை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. சனி நம்ம ஜாதகத்துக்கு நல்லவரா கெட்டவரா அதை பொறுத்து இது பண்ணணும். நீங்கள் வந்து தானத்தை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தானமோ தர்மமோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு எல்லாமே வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும்.